வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.5ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் இன் ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் இடிஎஃப் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதில் ஏபி டிவைட் பை டிஇ ஈக்குவல் டு பிசி டிவைட் பை எஃப்டியாக இருந்துச்சு அப்படின்னா தே வில் பி சிமிலர். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்போ அப்படின்னா என்ன கண்டிஷனை வச்சு சிமிலர் அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கிளை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இதான் நான் வந்து என்ன பண்ண போகிறோம், படமாக வரைஞ்சி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இது வந்து என்னது, இது இ, இது டி, இது எஃப். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, ஏபி டிவைடட் பை டிஇ. ஓகேங்களா? ஏபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை டிஎஃப், அதாவது எஃப்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு சிமிலர் அப்படின்னா கண்டிஷன் எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு சைடுமே சிமிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் தான் கண்டிப்பாக என்னது ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது சிமிலராக இருக்க முடியும். ஓகேங்களா? மற்ற எதுவுமே ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். எதுக்காகனா இந்த சைடு ஏபின்றது இந்த சைடும் இடின்னு எடுத்துருக்கிறேன். அதே இது பிசின்றது இங்கே இருக்குதுன்னா அது கீழே இதுவும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ஸோ இந்த மூணில் எதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டினில் சாய்ஸாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பியோட நம்மளுக்கு கொடுத்துருக்க சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிடி தான். ஓகேங்களா? அப்போ இது கிடையாது. ஏவும் டியும் கிடையாது, பியும் டியும் தான் இருக்குது. ஸோ பியும் டியும் இங்கே இருக்குது. அடுத்து ஏவும் எஃப்பும் ஏவும் இ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க எதுலையுமே கொடுத்துருக்குது இது ஒன்று தான் மேட்ச் ஆகுது. ஸோ இது மட்டும்தான் கரெக்டான காரணம், நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் தான் ஈக்குவல். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் எல்எம்என், எல் வந்து 60 டிகிரி, எம் வந்து 50 டிகிரி. அடுத்தது எல்எம்என் சிமிலர் டு பிக்யூஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் ஆர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லு, எம்மு, என்னு. ஸோ இதில் ஆங்கிள் எல் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். அடுத்தது எம்மு வந்து 50 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறான். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டான். இது வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். பட் ஆங்கிள் ஆர் என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சிமிலர்னா இங்கே 60னா இங்கேயும் 60 தான், இங்கே 50னா இங்கேயும் 50 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சா இங்கே என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே 60 50 இங்கேயே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஆர் கண்டுபிடிக்கலாமா? எப்படின்னா sum of the interior angle equal to 180 degree. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். சம் ஆஃப் த இன்டீரியர் ஒரு கோணத்தில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ பி வந்து 60 டிகிரி, கியூ வந்து 50 டிகிரி, ஆர் தான் எனக்கு தெரியாது 180 டிகிரி. ரெண்டே ஆட் பண்ணால் 110. ஸோ ஆர் ஈக்குவல் டு 180. இந்த 110 அந்த சைடு வரும்போது மைனஸ் 110ன்னு வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் ஆர் வந்து 70 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஆர் வந்து 70 டிகிரி அப்படின்றத நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஆன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வித் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். தென் ஏபி இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் அப்படியே ஒரு படமாக வரைஞ்சிடுறேன். ஸோ தேர்டு சம்மாக நான் ஒரு படமாக வரைய போகிறேன். எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இது வந்து 90 டிகிரியில் ஒன்று கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆங்கிள் சி வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டான். அப்போ இதை ஏவாகவும் இதை பியாகவும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஏசி வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், ஏபி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. ஐசோஸ்லஸ்னால் ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே 5 இருந்தால்
இங்கேயும் 5 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏசிபி அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பை யூசிங் பித்தாகரஸ் தியரம் என்னது ஏபி ஸ்கொயர், அதாவது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 25 15 வரும். ஏபி ஸ்கொயர் 50னா ஏபி வந்து என்ன வரும், 50 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட்டில் 25 இன்ட்டு 2ன்னு எடுக்கலாம். 25ன்றது 5 ரூட் 2. ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து 5 ரூட் 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். எனக்கு தேர்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, தேர்ட் கொஸ்டினுக்கு 5 ரூட் 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஏபி. ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து 5 ரூட் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்க்குறோம் பாருங்கள். இன் எ கிவன் ஃபிகர் எஸ்டி பேரலல் டு கியூஆர். எஸ்டி வந்து கியூஆருக்கு பேரலல். பிஎஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். எஸ்கியூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். தென் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர் டு த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஎஸ்டி. பிக்யூஆருக்கும் பிஎஸ்டிக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பேரலல், அது போக இது வந்து காமன் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடும் பேரலாக இருக்குது, இது வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது அப்படின்றப்ப நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், சிமிலாரிட்டி. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஆர், ஓகேங்களா, அதாவது ட்ரையாங்கிள் இந்த பிக்யூஆர் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎஸ்டி. ஓகேங்களா? எதை வச்சு சொன்னேன், இங்கே இருக்கக்கூடியது பின்றது காமன் ஆங்கிள் டு த போத் ட்ரையாங்கிள்ஸ். அண்டு வந்து எஸ்டி பார்த்தீங்கன்னா பேரலல் டு கியூஆர், அதாவது இந்த ஆர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து இந்த டி மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் சமம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கியூ மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் இந்த எஸ் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் சமம். ஸோ அதனால இது வந்து என்னது, நான் ரெண்டையுமே சிமிலர்னு எடுத்துக்கிறேன். ஸோ சிமிலர் அப்படின்னாலே நமக்கு கொடுத்துருக்கிறது ஏரியா வேறு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏரியா ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த மொத்த சைடு ஒரு சைடு எடுத்திங்கன்னா பிக்யூ ஸ்கொயர் டிவைடட் பை அதில் இருக்கக்கூடிய சின்ன ட்ரையாங்கிள் பிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பிடி ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா கியூஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ்டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த சைடு டிவைட் பை இந்த சைடு, பெரிய ட்ரையாங்கிள் இருக்கிறத மேலேயும் சின்ன ட்ரையாங்கிளை கீழேயும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏரியா வந்து நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க. பெரிய ட்ரையாங்கிளுக்கு 36னும் சின்ன ட்ரையாங்கிளுக்கு 24னும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு பிக்யூ கொடுத்துருக்கான். சாரி, இந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் அவன் கொடுக்கல, கேட்டிருக்கான். ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இதில் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு சைடு தான் எனக்கு டைமென்ஷன் இருக்குது, இந்த சைடோ இல்லை இந்த சைடோ கிடையாது. அப்போ இதை மட்டும் நான் எடுக்கிறேன், இந்த பிக்யூ ஸ்கொயர் டிவைட் பை பிஎஸ் ஸ்கொயர், பிக்யூ ஸ்கொயர் டிவைட் பை பிஎஸ் ஸ்கொயர் மட்டும் எடுக்கிறேன். ஸோ பிக்யூ அப்படின்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 + 3 எவ்வளோ வரும், 5 ஸ்கொயர் டிவைட் பை பிஎஸ் ஸ்கொயர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர்ன்றது 25, 2 ஸ்கொயர்ன்றது 4. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி எடுத்திங்கன்னா 25/4. இதை ரேஷியோவில் சொல்லணும் அப்படின்னா 25:4 அப்படின்னு சொல்லலாம். நமக்கு புக்கில் இருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? தென் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். The perimeter of two similar triangles, triangle ABC and triangle PQ are 36 and 24 respectively. PQ மட்டும் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். தென் லென்த் ஆஃப் த ஏபி வந்து என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் செய்ய போகிறோம் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ சிமிலருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பெரிமீட்டரை பேஸ் பண்ணி தான், பெரிமீட்டர் இங்கே அளவு கொடுத்துருக்கான். ஸோ பெரிமீட்டரை பேஸ் பண்ணும்போது அதோட பெரிமீட்டர் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிள் பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு, ஸோ ஒவ்வொரு சைடும் இந்த ஏபி எடுத்துக்கிட்டோன்னா ஏபி டிவைடட் பை பிக்யூ. ஓகேங்களா? ஈக்குவல் டு பிசி எடுத்தால் பிசி பை கியூஆர்
ஈக்குவல் டு ஏசி எடுத்தனா ஏசி பை பிஆர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பெரிமீட்டரை யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிக்கான கிரிட்டீரியா. ஓகேங்களா? யூசஸ் ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ இதில் நம்மளுக்கு பெரிமீட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்கான். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 36ன்னு கொடுத்துருக்கான். பிக்யூஆருக்கு 24ன்னு கொடுத்துருக்கான். ஏபி நமக்கு தெரியாது, ஆனால் பிக்யூ வந்து 10. ஸோ ஏபி டிவைடட் பை 10. ஓகேங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஏபி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாம் இருக்குது. ஸோ இது தேவையில்லை நம்மளுக்கு, இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னால் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 12 டேபிள் போட்டு பார்த்தீங்கன்னா 2 12s are 24, 3 12s are 6. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு டினாமினேட்டர் மல்டிபிள்ஸில் இருந்தாலும் கட் பண்ணலாம். 2 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குது? 3 ஈக்குவல் டு ஏபி பை 5. அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த டினாமினேட்டர் 5 இந்த சைடு போகும்போது 3 × 5 15 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ ஏபியோட லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், 6th சம். இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ parallel டு டிசி. ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிளில் நடுவில் ஒரு கோடை போட்டு அது ரெண்டும் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபி ஈக்குவல் டு 3.6, ஏசி ஈக்குவல் டு 2.4 அண்ட் ஏடி ஈக்குவல் டு 2.1. தென் த லென்த் ஆஃப் ஏஇ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது 6th சம். ஓகேங்களா? ஸோ 6th சம்மில் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிஇ அப்படின்றது parallel டு பிசி. ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏபி இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 3.6ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது ஏசி இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.4. ஏடி கொடுத்துருக்கான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 2.1. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 2.1னா இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ மொத்தத்தில் 3.6லேருந்து 2.1 போச்சு அப்படின்னா 1.5 ஆட் பண்ணிங்கன்னா 3.6 கரெக்டாக. அதாவது 2.1 1.5 ஆட் பண்ணால் 3.6. ஸோ மொத்த லென்த்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு இதே மாதிரி இதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன வரும்? 2.4 மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? ஸோ இதை தான் எனக்கு கண்டிஷனாக வச்சு எழுதுகிறேன். இன்னொன்று நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரே ட்ரையாங்கிளுக்குள்ளே டிஇன்றது parallel டு பிசி அப்படின்றப்ப இந்த ட்ரையாங்கிள் எடுங்க. ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஏடிஇக்கு சிமிலர். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஏன்னா பேஸ் வந்து ஏ வந்து ஆங்கிள் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுவும் parallel அப்படின்றதுனால ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் படி நான் என்ன எழுதலாம்னா ஏடி டிவைடட் பை இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். அப்போ என்ன வரும்? மேலே இங்கேயும் நான் அதே தான் மேலே எழுத போகிறேன். இங்கே இருக்கக்கூடியது டிஇ டிவைடட் பை பிசி இங்கே எழுதலாம். பட் எனக்கு அது தேவையில்லை இந்த இடத்துல. எனக்கு இதுக்குள்ளே மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அவன் ஃபைனலாக கேட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த எக்ஸை தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ டிஇ பிசி எனக்கு யூஸ் ஆகாது. ஸோ இப்போ இருக்கிற டேட்டாவை இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஏடிக்கு 2.1, ஏபிக்கு 3.6, ஏஇக்கு எக்ஸு, அடுத்தது ஏசி 20.4. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் அகெயின் 12 தான். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக கட் பண்ணுறேன். எப்படின்றப்ப 0.12. ஓகேங்களா? இது வந்து சாரி 0.2 தான். 12 × 2 வந்து 24. இதை பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ 0.2 0.3 அகெயின் இதை கட் பண்ணுறேன். 0.3யை 2.1ஆல் கட் பண்ணால் 7 வரும். தென் இங்கே இருக்கக்கூடியது என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 7 ஈக்குவல் டு எக்ஸு பை 0.2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இந்த 0.2 இந்த சைடு வரும்போது 0.2 × 7 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.4. ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடிய லென்த்து ஏஇ
1.4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இங்கே இருக்கா? ஓகே, இந்த இருக்குது. 6th ஏ டிவிஷன். ஓகேங்களா? ஸோ 1.4 அப்படின்றது. ஸோ வீடியோ பாருங்கள். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பாஸ் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சிமிலர் அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சைடையும் டிவைட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த சைடு டிவைட் ஆகிறதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்றது நம்ம வந்து இந்த யூனிட் ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம். ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு 7th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.5ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பாருங்கள். இன் a triangle ABC, AD is the bisector of BAC. If AB equal to 8, BD equal to 6, DC equal to 3 அப்படின்னா லென்த் ஆஃப் த சைடு AC வந்து என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதுக்கான படம் தான் இங்கேயும் வரைஞ்சிருக்கான். ஸோ ஏ பைசெக்டர் பண்ணது ஏடி. இதில் ஒவ்வொரு சைடும் நமக்கு டைமென்ஷன் நோட் பண்ணி கேட்குறாங்க. பார்ப்போம். ஓகே, இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே படமாக வரைஞ்சிருக்கிறேன். கேட்டிருக்கிறது ஏசி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிடின்றது ஒரு ட்ரையாங்கிள், ஏடிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ டின்றது 90 டிகிரி, இந்த சைடு 90 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் பேஸ் ஒன்று தான். ஸோ 90 டிகிரி 90 டிகிரி. இன்னொன்று இந்த ஏன்றது பைசெக்டர். ஓகேங்களா? அதாவது ஏடின்றது பைசெக்டர் ஆஃப் சிஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பைசெக்டராக பண்ணக்கூடிய ஒரு லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக கட் பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டுமே சிமிலர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ பை ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஆங்கிள் பைசெக்டர் இந்த ஆங்கிள் ரெண்டாக பிரிக்குது ஏடின்றது. ஸோ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி நம்மளுக்கு என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் இது கூட வேணாம். ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தைப்படி ஏலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஏபி டிவைடட் பை ஏசி. ஓகேங்களா? ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளுக்கு எடுத்துட்டோம். அடுத்து 90 டிகிரியை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடியது பிடி டிவைடட் பை டிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அளவு எல்லாமே நமக்கு தெரியும், ஏசி மட்டும்தான் தெரியாது. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏசியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏபி அப்படின்றத எடுத்திங்கன்னா 8 டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி வந்து 6/3. ஓகேங்களா? கட் பண்ணிங்கன்னா 1 2 2 3 2 6 2 3 சார் 6 ரெண்டுமே ஈக்குவலுக்கு நியூமரேட்டர் மேலே தான் இருக்குது. ஸோ 1 2 2 4 2 சார் 8. ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். தட் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் 7th சம்முக்கு. ஓகேங்களா? ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி தான் இந்த சைடு டிவைட் பை இந்த சைடு, இந்த சைடு டிவைட் பை இந்த சைடுன்றதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள். 7th சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th சம். இந்த அட்ஜசன்ட் ஃபிகர் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரி, ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ அதே டயக்ராம் தான் இதுக்கும் யூஸ் ஆகும். அதை கேட்டிருக்கிறது இதில் எது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு நான் இப்போ படம் வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் ஏ வந்து 90 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிஏசி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி அப்படின்றது பெர்பெண்டிகுலர் டு பிசி. அப்போ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிடின்ற ட்ரையாங்கிள், ஏடிசின்ற ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஒன்றுக்கு ஒன்று என்னது சிமிலர். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்றப்ப இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ பை டபிள்யூஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பை டபிள்யூஏ ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேங்களா? ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஸோ அப்படின்றப்ப ஏபி சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஏடி டிவைடட் பை டிசி. எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த சைடு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பிடி இதை எடுத்திருக்கேன் இல்லையா? அடுத்தது ஏடின்னு எடுத்திருக்கேன், இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதுவும் இந்த சைடும் தான் கரெக்டாக ஒரே ரேஷியோவில் வரும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏடி இங்கே எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? மேலே இருக்கிறது ஃபுல்லாக இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஏபிடியான ட்ரையாங்கிள். கீழே இருக்க சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிசிக்கான ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடும் சிமிலர். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இந்த பிடி எடுத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஏடி தான் சிமிலர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில்
ஏடி எடுத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கில் டிசி சிமிலர் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கேட்டிருக்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்கொயர் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏடி வர்ற மாதிரி தான் எடுப்போம் ஓகேங்களா. அதுக்காக தான் நான் இங்கே மாற்றி எடுத்தேன். இல்லாட்டி பிடி டிவைடட் பை டிசி போடலாம், ஏடி டிவைடட் பை ஏடினே போடலாம், அது யூஸ் ஆகாது. ஸோ அதனால மாற்றிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி ஸ்கொயர் அப்படின்றது தான் கொஸ்டினில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த தடவை நமக்கு ஏடி 2 இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த மட்டும் நான் எடுக்கிறேன், இந்த போர்ஷனை மட்டும் எடுக்கிறேன். இதை விட்டுட்டு இந்த போர்ஷனை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணுங்கள். பிடி இன்ட்டு டிசி ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏடி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு டிசி அப்படின்றது ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். 8th சம்முக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் இங்கே இருக்குது ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு சிடி, இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு டிசி அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th சம்மு. 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.5 இருக்கக்கூடிய 9th சம் பார்ப்போம். 2 poles of height 6 meter and 11 meter stand vertically on a plain ground ஓகேங்களா. ஒரு கிரவுண்டில் 2 போல்ஸ் இருக்குது, ஒன்று 6 மீட்டர் ஹைட்டு, இன்னொன்று 11 மீட்டர். If the distance between their feet is 12 meter, what is the distance between their tops அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு படம் தான் நம்ம வரையணும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 மீட்டர் ஹைட்டில் ஒரு போல் இருக்குது, இது 11 மீட்டர்னு வச்சுக்கோம். இது வந்து 6 மீட்டர் ஹைட்னு வச்சுக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 11 மீட்டர்ஸு. ரெண்டுக்கும் இடையில ரெண்டோட ஃபூட்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 மீட்டர் ஓகேங்களா. 1 to 12 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் எடுத்து விட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 அப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இது 12னா இங்கேருந்து இங்கேயும் 12 தான் ஓகேங்களா. இது 12, இது 5, ஸ்ட்ரெயிட்டாக போல் இருக்கப்போ இது ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ ஒரு பாருங்கள், இது வந்து ஏபிசி. ஸோ மேலே இருக்க ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள், ஏபிசி அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேங்களா. கேட்டிருக்கிறது ஏசி தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னா 24, 12 ஸ்கொயர்னா 144. ஸோ மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா ஏசி ஸ்கொயர் 169. அப்போ ஏசி வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 வரும். ஸோ அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டு போலோட டாப்புக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 13 மீட்டர் ஓகேங்களா. ஆன்சர் எங்கே இருக்குது, 13 மீட்டர் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ 9th ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் 10th பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் பிஆர், ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன கொடுத்துருக்கான், 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அடுத்தது கியூஆர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறான். அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து 90 டிகிரி கொடுத்துருக்குறான். அடுத்தது பிஏ வந்து 6 சென்டிமீட்டரு, கியூஏ வந்து 8 சென்டிமீட்டர். அவன் கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஆஃப் பிக்யூஆர், கியூவோட ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். பிக்யூஆர், ஸோ என்டையராக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் மொத்தம் எவ்வளவு அப்படின்றத அவன் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ இதை தான் இப்போ வரைய போகிறோம். வாங்க இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கத படமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இது பி ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பிஏக்யூவை மட்டும் எடுக்கிறேன். இது வந்து ஏ. ஸோ பி ஓகேங்களா, பிஏக்யூ. ஸோ அதை எடுக்கிறேன் இன் ட்ரையாங்கிள் பிஏக்யூ. ஸோ பிஏக்யூ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ஓகேங்களா. ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து 90 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பிஏக்யூ. அப்போ நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபார்டன்ஸ். ஸோ அப்போ பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்யூ ஸ்கொயர் எழுதலாமா. ஸோ பிஏன்றது 6 ஸ்கொயரு, இது வந்து ஏக்யூன்றது 8 ஸ்கொயரு, 36 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 100. ஸோ பிக்யூ ஸ்கொயர் 100னா பிக்யூ வந்து 100 ஸ்கொயருக்கு எடுத்தால் 10 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பிக்யூ வந்து 10ன்னு நான் எழுதிட்டேன்
ஓகேங்களா. ஸோ இப்போ 10 எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த PQR எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள், செகண்ட் ஆர் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். PQR இன் ட்ரையாங்கிள் PQRஐ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எழுதுங்க. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஆரும் ரைட் ஆங்கிள் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. மறுபடியும் அதே பித்தாகரஸ் தியரம் தான். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த PQ வந்து என்னது, ஒரு நிமிஷம். இதுக்கு நம்ம வந்து கொஸ்டினில் அந்த சாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 80, 85, 75, 90 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 90யாக இருக்கலாம் அப்படின்ற சான்ஸில் நான் எடுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ரைட் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ஓகேங்களா. இது ரைட் ஆங்கிள் தான் அப்படின்றது கிடையாது. ரைட் ஆங்கிளாக இருந்தா அப்படின்ற மாதிரி எடுத்தால் அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ இது ரைட் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதனால் நான் ஆரை வந்து 90 டிகிரின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக கியூவை வந்து 90 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் Q ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது Q 90 டிகிரினா PR தான் என்னது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹைபாட்டன்ஸ். ஸோ அப்போ PR ஸ்கொயரை ஹைபாட்டன்ஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதர் டூ சைட்ஸை ஆட் பண்ணுங்க. PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ PQன்றது 10 ஸ்கொயரு, QRன்றது 24 ஸ்கொயரு. 10 ஸ்கொயர்ன்றது 100, 24 ஸ்கொயர்ன்றது 276. சாரி, 24ன்றது 576. ஓகேங்களா. 576. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 676ன்னு வரும். பட் பிஆர் அப்படின்றது எனக்கு தெரியும். பிஆர்ன்றது என்னது 26 ஸ்கொயர். 26 ஸ்கொயர்ன்றது 676. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ அப்போ நான் எடுத்திருக்க இந்த அஸ்யூம்ஷன் வந்து கரெக்டு. தேட் ஃபோர் அவன் கேட்டிருக்கிறது என்னது கேட்டிருந்தான், PQR ஆங்கிள் ஆஃப் PQR ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்றது கன்ஃபார்மு. ஓகேங்களா. சாரி, மறுபடியும் சொல்கிறேன். இஃப் Q ஈக்குவல் டு 90 டிகிரி, இந்த Qவை நான் 90 டிகிரியாக கன்சிடர் பண்ணினேன் அப்படின்னா PR இந்த Qக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எப்போவுமே என்னது ஹைபாட்டன்ஸ். ஓகேங்களா. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ பிஆர்ன்றதை ஹைபாட்டன்ஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா PR ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைடு. ஓகேங்களா. PQ ஸ்கொயர்ஸு ப்ளஸ் RQ ஸ்கொயர்ஸ். PQ ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ PQன்றது சைடு 10 இருக்குது, QRன்றது இப்போ 24 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன். 10 ஸ்கொயர் 100, 24 ஸ்கொயர் 576, ரெண்டையும் ஆட் பண்ணால் 676. ஸோ பிஆர்ன்றது நம்மளுக்கு 26ன்னு அவனே கொடுத்துருக்கான். அப்போ பிஆர் ஸ்கொயர்ன்றது 26 ஸ்கொயரு, 26ன்றது 676. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்ப நம்ம எடுத்த இந்த அஸ்யூம்ஷன் கரெக்டு தான். ஈஃப்னு சொல்லி நம்ம எடுத்த இந்த அஸ்யூம்ஷன் கரெக்டு. தட் ஃபார் PQR ஈக்குவல் டு 90 டிகிரி. அவன் கேட்டிருக்க சம்முக்கான ஆன்சர் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த 11th சம்மு. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 11th சம் தான். பாருங்கள், எ டேஞ்சன்ட் இஸ் எ பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த டேஷ். ஓகேங்களா. இப்போ நம்மளே பார்ப்போம், ஒரு படம் வரைஞ்சிக்குவோம். இந்த இதையே எடுத்துக்கோமே. இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னா இந்த சிக்யூ இல்லாட்டி சிபின்றது டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். ஓகேங்களா. டேஞ்சன்ட் போட்டோம். இது வந்து என்னது, பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். அதான் கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அப்படின்னா இங்கேயே எடுத்துக்கோங்க. இந்த லைன் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. அதாவது இங்கேருந்து இப்படி போட்டோம் அப்படின்னா இதுதான் பெர்பெண்டிகுலர். ஸோ டேஞ்சனும் ரேடியஸும் பெர்பெண்டிகுலர் தான். பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட் த டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதோட அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரேடியஸ்ன்றது எதுலேருந்து வருது, சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் வருது. கரெக்டாக. ஸோ அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து வருதுன்னு சொல்லலாம். இன்னொன்று பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், எங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் தான் பெர்பெண்டிகுலராக க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஃபினிட்டி கார்டுன்றது கண்டிப்பாக ரேடியஸ் வழியாக வராது, வரும். பட் மிகப்பெரிய கார்டு ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். இன்ஃபினிட்டின்றது எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா கான்டாக்ட் பண்ணக்கூடிய இந்த இடம். சென்டர் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த டேஞ்சன் எந்த இடத்துல நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் பெர்பெண்டிகுலராக இருக்குது இந்த ரேடியஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஆரம்பிக்கிற இடம் தான் இந்த கியூன்றதை தவிர இந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12th, how many tangents can be drawn to the circle from an exterior point?
ஸோ இங்கே ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு எத்தனை டேன்ஜென்ட் வரையலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த படத்துலேயே தெரியுது. பாயிண்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு 1, 2 2 2 டேன்ஜென்ட் தான் வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது வரையலாம் பாருங்கள், வரைய முடியாது. இந்த பாயிண்ட்லேருந்து டேன்ஜென்ட்னா அதை தொடுற மாதிரி வரைய முடியுமா? முடியவே முடியாது. ஸோ 1, 2 2 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஹவு மெனி டேன்ஜென்ட்ஸ் கேன் பி ட்ரான் டு த சர்க்கிள் ஃப்ரம் ஆன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்றப்ப ஆன்சர் வந்து 2. தென் நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்கள். The two tangents from an external point P to a circle with center at O. ஸோ அந்த வெளியே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து 2 எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு சென்டர் அட் ஓக்கு வரைகிறாங்க. ஆர் பிஏ. ஓகேங்களா? ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடியது பிஏ அண்டு பிபி. இது 14th கொஸ்டினுக்கு. 13th கொஸ்டினுக்கு வேறு தான். ஓகேங்களா? பிஏ அண்டு பிபி 2 டேன்ஜென்ட் வரைகிறாங்க. ஓகேங்களா? இஃப் angle of APB equal to 70 degree then the value of angle of AOB என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் முதல் படம் வரைஞ்சிக்கிறேன். ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கதை நான் வரைஞ்சிட்டேன். பின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து ஏபி அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கு ஒரு சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வரைஞ்சிருக்கு. இது பார்க்க ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஏபிபி அப்படின்றத எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஏபிபி அப்படின்றத 70 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான், ஆங்கிள் ஆஃப் ஏஓபி என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் ஓ. ஸோ ஏஓபி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இரகுலர் ஷேப் தான். நமக்கு தேவையானது ட்ரையாங்கிள் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணுற 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணேன்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஏஓபி கண்டுபிடிச்சி அதை டபுள் ஆக்குனா ரெண்டுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஆனால் இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 70 டிகிரியை கரெக்டாக இது வந்து என்னது ஆங்கிள் பைசெக்டர் தான் ரெண்டாக வெட்டுது அப்படின்றப்ப என்ன சொல்லலாம், இது 35 டிகிரி, இது 35 டிகிரி. கரெக்டாக? அடுத்தது பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ட் எப்போவுமே எங்கே 90 டிகிரியை தான் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஒரு சர்க்கிளுக்கு நம்ம போடக்கூடிய டேன்ஜென்ட் அந்த பாயிண்டில் கண்டிப்பாக 90 டிகிரியை மேக் பண்ணும். ஸோ இது 90 டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மேலே இருக்க ஏஓபி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே உள்ள இந்த இன்டீரியர் ஆங்கிள் மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது 180 டிகிரி. ஓகேங்களா? அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. ஸோ அப்போ என்ன, ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 180 டிகிரி. மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ இங்கே வந்து பி வந்து 35 டிகிரின்னு தெரியும், ஏ வந்து 90 டிகிரின்னு தெரியும், ஓ மட்டும் எனக்கு தெரியாது 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஓ ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 125. இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 180லேருந்து 125 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 55 டிகிரி கிடைக்குது ஆங்கிள் ஓ. எப்போ இந்த டைரக்ஷனுக்கு அவன் கேட்டிருக்கிறது என்னது, ஏஓபி. ஏஓபி. ஸோ இது 55 டிகிரி அப்படின்னா இதுவும் 55 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்க ஆங்கிள் ஆஃப் ஏஓபி எவ்வளவு, 55 + 55 110 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ சாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 13 கொஸ்டினுக்கு 110 இங்கே இருக்குது பி கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் ஃபிகர் சிபி அண்ட் சிக்யூ ஆர் டேன்ஜென்ட் டு எ சர்க்கிள் வித் சென்டர் அட் ஓ. ஓகேங்களா? ஸோ சிபி சிக்யூ 2 டேன்ஜென்ட் போட்டாச்சு. ஏஆர்பி. ஏஆர்பி இஸ் another tangent touching the circle at R. ஓகேங்களா? இஃப் சிபி ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 11 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7 சென்டிமீட்டர், தென் த லென்த் ஆஃப் பிஆர் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை படமாக மொதல் வரைஞ்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே படமாக தான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இங்கே இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிபி வந்து மொத்தமாக 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ டேன்ஜென்ட் வந்து எப்போவுமே ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய 2 டேன்ஜென்ட் ஈக்குவல் லென்த் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ சிபி வந்து 11 அப்படின்னா சிக்யூவுமே வந்து என்னது 11 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ சிக்யூன்றது என்னது, சிபி ப்ளஸ் பிக்யூ. ஓகேங்களா? சிபி ப்ளஸ் பிக்யூ ஈக்குவல் டு சிக்யூ. பட் சிபி வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ 7 சென்டிமீட்டர் எதை ஆட் பண்ணால் 11 வரும்னா 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ பிக்யூ வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அதே தான் பிஏவும் நம்மளுக்கு என்னது 4 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா?
ஸோ ஈக்குவல் தான், ரெண்டுமே சேம் தான் டச் பண்ணுது. ஓகே, 15th கொஸ்டின் பாருங்கள். சரி, 1 செகண்ட். 14th கொஸ்டின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14th கொஸ்டின் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்றோம். இங்கேருந்து சிபி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பாயிண்டில் இருந்து அந்த சர்க்கிளுக்கு வரையக்கூடிய 2 டேன்ஜென்ட்டும் ஈக்குவல் லென்த்து அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ சிபி = 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்படி தெரியல கூட தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிளுக்கு வரையக்கூடிய 2 டேன்ஜென்ட்டும் ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ சிபி வந்து 11 சென்டிமீட்டர் அப்படின்னா சிக்யூவும் 11 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று நம்ம கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, சிபி வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். சிபி வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னா சிக்யூ 11 சென்டிமீட்டர். அப்போ இது எவ்வளோ வரும், 7ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 11 வரும், 4 ஆட் பண்ணால் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 7 + 4 11 சென்டிமீட்டர். எங்கே, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது 11, இங்கேருந்து இங்கே 7, இங்கேருந்து இங்கே 4. ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே இருக்கிறத இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு பின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் இருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 டேன்ஜென்ட் வரைகிறேன். ஓகேங்களா. பிஆர்ன்றது ஒரு டேன்ஜென்ட், பிக்யூன்றது ஒரு டேன்ஜென்ட் அப்படின்னா பிக்யூ வந்து 4 சென்டிமீட்டர்னா பிஆருமே 4 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம், இங்கே சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். பியில் இருந்து இந்த சர்க்கிளுக்கு வரையக்கூடிய பிஆர்ன்ற டேன்ஜனும் பிக்யூன்ற டேன்ஜனும் ஈக்குவல் லென்த்து. தேட்ஃபோர் பிஆர் = 4 சென்டிமீட்டர் அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 15th கொஸ்டின். இன் ஃபிகர் பிஆர் இஸ் டேன்ஜென்ட் டு எ சர்க்கிள். ஓகேங்களா. ஸோ பிஆர் அப்படின்றது சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட். ஓகேங்களா. at point P and O is the center of the circle. Okay, then POQ என்ன அப்படின்னு கேட்டுதான். ஸோ இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இவ்வளோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே படமாக வரைஞ்சிருக்கேன். இந்த லைனை மட்டும் கன்சிடர் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட் லைனு வேறு எதுவும் போட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், அவன் கொடுத்துருக்கிறது இந்த பிஆர். ஓகேங்களா. பிஆர் வந்து டேன்ஜென்ட் டு த சர்க்கிள் வித் சென்டர் ஆஃப் ஓ. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து இந்த பிக்கு நான் ஒரு லைன் போட்டால் அது ரேடியஸு. ஸோ இந்த ரேடியஸும் இந்த டேன்ஜென்ட்டும் எப்போவுமே எவ்வளோ மேக் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக 90 டிகிரி. ஓகேங்களா. ஸோ 90 டிகிரி தான். பட் இது வந்து 60 டிகிரி அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ மொத்தம் 90 டிகிரி, இது மட்டும் 60 டிகிரினா இது எவ்வளவு, 30 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பி வந்து 30 டிகிரி வித் எதோட சொன்னோன்னா ஓபிக்யூவை பொறுத்த வரைக்கும் எழுதிடுறேன். ஓபிக்யூ = 30 டிகிரி. ஓகேங்களா. பட் எனக்கு இன்னொரு கண்டிஷன் தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் வரையக்கூடிய அந்த கார்டு அதோட சென்டர் பாயிண்ட்டோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஈக்குவல் தான் அப்படின்றது நமக்கு கண்டிஷன் தெரியும். ஸோ இங்கே 30னா இங்கேயுமே 30 டிகிரி தான். ஓகேங்களா. ஸோ அதை நான் எப்படி எழுதுகிறேன், ஆங்கிள் ஆஃப் OPQ ஆங்கிள் ஆஃப் OQP = 30 டிகிரி. ஓகேங்களா. ரெண்டுமே 30 டிகிரி. ஸோ அப்போ இன்னொன்று பாருங்கள், இதை விட்டுட்டு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் OPQ, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் O + ஆங்கிள் ஆஃப் P + ஆங்கிள் ஆஃப் Q, OPQ இந்த ட்ரையாங்கிளை தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பின்றப்ப இது மட்டும்தான் வரும் எனக்கு. ஓகேங்களா. ஸோ ஓபிக்யூ அப்படின்றது இன்டீரியர் ஆங்கிளை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 180 டிகிரி வரும். ஸோ பியும் கியூவும் 30 எனக்கு தெரியும். ஸோ 30 + 30, இங்கே வந்து ஓ மட்டும் எனக்கு தெரியாது. ஓகேங்களா. = 180 டிகிரி.
அப்போ ஆங்கிள் ஆஃப் ஓ வந்து எவ்வளவு 180 டிகிரிலேருந்து இந்த 30 + 30 60 அந்த சைடு வரும்போது -60ன்னு வரும். 180லேருந்து 60 போச்சுன்னா 120 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஓ ஈக்குவல் டு 120 டிகிரி அப்படின்றது தான் ஆன்சர். அவன் கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ஓ தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? பிஓக்யூ அப்படின்னு பிஓக்யூ அப்படின்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் பிஓக்யூ பற்றி தான் பேசுகிறோம். அப்போ ஓன்றது பிஓக்யூ தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 120 டிகிரி அப்படின்றது எனக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? 15th சம்மில் ஏன்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 4.5. ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.